ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. காற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோர்
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை பாடி துதித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென், ஆமென், ஆமென். நல்ல உற்சாகமாக மனதார ஆண்டவரை நன்றியினால பாடி துதிக்க இருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் நன்றி செலுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை நன்மை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு? ஆயிரமான நன்மைகள், ஏராளமான நன்மைகள், நம்மளால என்ன கூட முடியாத நன்மைகள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்து வருகிற தெய்வமா இருக்கிறார். நல்ல உற்சாகமா மனதார ஆண்டவரை நன்றி செலுத்தி நன்றி நிறைந்த இதயத்தோட பாடி துதிக்கலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வேன்ப்பா உங்களுக்கு. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி எனக்கு
செலுத்துவோமா? ஒரு நிமிடம் அப்பா, எங்க பலவீன நேரத்துல நீங்க எங்களை தாங்குனீங்கப்பா. எங்க தாழ்வில் எங்களை நினைவா இருந்தீங்க. எங்க பாவங்களை போக்கினீங்க, எங்க சாபங்களை நீக்கினீங்க, எங்க மேல இருக்கிற அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் போக்கி விட்டீங்களே. எங்களுக்கு புது வாழ்வு தருகிற தெய்வம், ஆமென். புது நன்மைகளை தருகிற தெய்வம், புது கிருபைகளை தருகிற தெய்வம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, thank you Jesus. உமக்கு நாங்க நன்றி 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 செலுத்துகிறோம். ஆமென். 1000 நாவுகள் போதாது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிப்பதற்கு. ஆமென். எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துனீங்க? எவ்வளோ நன்றியினால பொங்குகிறது. ஆமென். நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை யாரு? சத்தமா நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை யாரு? பின்னாடி இருந்துல சத்தம் வரல. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, எத்தனை பேர் என் நம்பிக்கை இயேசு மட்டும்தான்? ஆமென். என் பிள்ளைகள் மேல இல்ல, என் கணவர் மேல இல்ல, யாரு மேல என் நம்பிக்கை இல்லை, என் நம்பிக்கை இயேசு மேல மட்டும்தான். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி. ஆமென். ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையா இருக்கும்போது ஒரு நாள் நம்ம சோர்ந்து போவதில்லை. ஆமென். நம்ம நம்பிக்கை வேற அங்கங்க இங்கெங்கெல்லாம் இருக்கிறப்போ நம்ம சோர்ந்து போவோம், நிறைய நேரத்தில் ஏமாற்றம் அடைவோம். ஆனால் என் நம்பிக்கை இயேசு ஒருவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முழுமையாக இயேசு விசுவாசிக்கும் போது அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நம்பணுமா ஆண்டவரை? முழுமையாக நம்பணும். ஒரு பாடல்ல இருக்கும், 100க்கு 100 என் நம்பிக்கை நீங்க மட்டும்தான்ப்பா. உங்களிடத்திலிருந்து மட்டும்தான் எனக்கு ஒத்தாசை வரும். நிறைய நேரத்தில் ஒத்தாசைகளுக்காக நிறைய இடத்துல எதிர்பார்த்துருப்போம். ஆனால் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து உங்களிடத்திலிருந்து தான்ப்பா எனக்கு ஒத்தாசை வரணும்னு சொல்லி கேட்குற பிள்ளைகளுக்கு நிச்சயமா அவர் பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புவார். ஆமென். 100க்கு 100 நான் உண்மை நம்புவேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தெய்வம் நடுவில் இருக்கிறார். உற்சாகமா ஒரு பாடலை பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்பா, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவோம். உமக்கு
செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலேதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. வாஞ்சையோட உம்மைத்தான் ஆண்டவரை பார்த்தப்பா, நான் நம்பி இருக்கேன். காலை நேரத்துல எங்க வாழ்க்கையில, எங்க சபையில, எங்க குடும்பத்துல அற்புதங்கள் நடப்பதாக விசுவாசிக்கிறவங்கள நல்ல கரந்தட்டி ஆவியில நிரப்பி செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு 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 செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. பார்த்து சொல்லுவோம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். உண்மையே நாங்க நம்பி இருக்கோம்ப்பா. எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தருளுவீராக என்று எல்லாரும் விடுதலையோடு கேட்போம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஆவியில நிரம்பி எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுவோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. 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 ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். சொல்லுவோம், ஆட்கொண்டு எங்களை நம்மை நிரப்புகிற தேவன் அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும். அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்தும். எல்லாரும் கண்களை மூடி, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கண்களை மூடி. ஓ ரபா பாபா ஷதர பல பகதரபோ, ரபா ஹதரபோ ஷதர பப ஹதரபோ. அடியோரை ஆட்கொண்டு
முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா. ஆவியானவரே, வற்றாத நீருற்றாக எங்க ஒவ்வொருவரை நிரப்புவீராக, ஜீவ தண்ணீராக எங்க ஒவ்வொருவர் மீது உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்வதாக, உம்முடைய வல்லமையை ஊற்றி அருளுவீராக. எல்லாரும் கண்களை மூடி அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோம். நதியாக வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போது, ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரு போதகரே. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, உம் பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரை நிரப்புங்கண்டவரே. வாஞ்சையோடு கேட்கிறவர்களே, தாகத்தோடு கேட்கிறவர்களே, கர்த்தர் நீர் ஊற்றி அருளுவீராக, நிரப்பி அருளுவீராக. காலியான பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் மாறுவதாக, ஜீவ நதியாக பாய்ந்து செல்வதாக, உம்முடைய வல்லமையை பொழிந்தருளுவீராக. ஓ ராபா லாபா ஷத்தரபா பாபா பாபா பாபா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா 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 நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. எல்லா குறைவுகளை மாற்றி அருளுவீராக ஆண்டவரே, பலவீனங்களை மாற்றி அருளுவீராக ஆண்டவரே, சுகவீனங்களை நீக்கி அருளுவீராக ஆண்டவரே, உள்ளான மனிதனை பலப்படுத்தி அருளுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு அவயவங்களிலும் வல்லமை பாய்ந்தோடுவதாக, பலப்படுவதாக, பலன் உண்டாவதாக. எல்லா பொல்லாத கிரியைகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. நீச்சல் ஆழத்திற்கு எங்களை கொண்டு செல்வீராக. புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை எங்கள் மீது ஊற்றி அருளுவீராக. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா. ராபலகதரபோ சந்தரமலமகதரபோ ராபனகதரபோ சந்தரமலகதரபோ. நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர், திடப்படுத்துகிற ஆவியானவர் இந்த வேளையில் மத்தியில் அசைவாடுகிறவராக இருக்கிறார். ராபலகதரபோ சந்தரமலகதரபோ ரீபனகதரபோ சந்தரமலமகதரபோ. அவர் உண்மை உள்ள தெய்வம். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராய், திடப்படுத்துகிறவராய் இருந்து தீமை நின்று நம்மை காத்து கொள்ளுகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். ராபலகதரபோ சந்தரமலமகதரபா ராபலகதரபோ சந்தரமலமகதரபா ரீபலகதரபோ சந்தரமலகதரபா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவன் நம்ம மத்தியில் அசைவாடுகிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நாம் துதிக்க 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 எல்லா சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுகிறதா இருக்கிறது. அப்படியே கொஞ்ச நேரமாக எல்லாரும் எளிமை நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா
அவருடைய கிருபையை நம் மீது ஊற்றி அருளி இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் உங்க வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ராமநகதரமா சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. கரங்களை உயர்த்தி, உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம். அந்த உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உண்மை என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர், உண்மை உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். மறுபடியும் சொல்லுவோம், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. உணர்ந்து சொல்வோம், அவரை விட்டு தூரமாய் சென்ற பொழுதிலும் அவருடைய அன்பின் நிமித்தமாக அவருடைய கிருபையினால் நம்மை தேடி அவர் வந்திருக்கிறார். நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், உண்மை அது அவர் நாமம். இந்த கால வேளையில் அந்த உண்மை உள்ள தேவனை நீங்க ஆராதிக்கிறீர்கள். அவர் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்களும் நானும் அவரை விட்டு தூரமாய் சென்ற பொழுதிலும் அவரை மறந்த பொழுதிலும் அவர் நம்மை மறவாதவராய், அவர் நம்மை நேசிக்கிறவராய், நம் மீது அன்பு செலுத்துகிறவராய், நம்மை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்து நம்மை
கிருபையினாலே முடிசூட்டுகிறவராக இருந்தாரே அந்த தேவாதி தேவனை, சேனைகளின் கர்த்தர் உண்மை, அது அவர் நாமம் உண்மை, அவர் அடையாளம் உண்மை, அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர் உண்மை, அது அவர் நாமம் உண்மை, அவர் அடையாளம் உண்மை, அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை, அது அவர் நாமம் உண்மை, அவர் அடையாளம் உண்மை, அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர் உண்மை. உண்மை உள்ள தேவனே, உம்முடைய நாமம் உண்மை உள்ளவர், அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. சொல்லுவோம், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து, ஆண்டவரே உடைய கிருபை மாத்திரமே எங்களுக்கு போதும் ஆண்டவரே, இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, திறமென்று சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உணர்ந்து சொல்லு, ஆண்டவரே உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும், உங்க கிருபை இல்லைனா, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருடைய கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. சொல்லு அவரை பார்த்து, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே.
கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே. உம் கிருபை நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே. உம் கிருபை மறுபடியும் சொல்லுவோம், நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை என்னை உயர்த்தி வைத்தீரே. உம் கிருபையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லப்பா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. அப்பா எங்க வாழ்க்கையில உங்க கிருபை மாத்திரம் இல்லைனா நாங்க என்றைக்கோ அழிந்து போயிருப்பானவரே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. சொல்லு, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நாம வாழ்வது, நாம நிற்பது, நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபையினால் மாத்திரமே. தனிமையில் நாம் அழுத பொழுது, தள்ளாடின பொழுது அவருடைய கிருபை மாத்திரமே நம்மை தாங்கினதாக இருந்தது. அவருடைய வார்த்தையினாலே நம்மை தாங்குகிறவராக இருந்தார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவராக இருந்தார். அவர் எத்தனை உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதாக இருக்கிறது. நாம் நிலை நிற்கிறதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அத்தனை கிருபைகளை தந்திருக்கிறார். நம்மை அழைத்தது அவருடைய கிருபை, நம்மை தெரிந்தெடுத்தது அவருடைய கிருபை, நம்மை ரட்சித்தது அவருடைய கிருபை, நம்மை அபிஷேகித்தது அவருடைய கிருபை, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது அவருடைய கிருபை. நாம் இந்த நாளிலே இந்த ஆராதனையில் நம்ம கலந்திருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை. நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறது அவருடைய கிருபை. இத்தனை கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே தந்த தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அப்பா, உம்முடைய கிருபையினால நாங்கள் நிலை நிற்க எங்களுக்கு கிருபை செய்தீரப்பா. நான் செய்த காரியம் என்று பெருமை பாராட்டி கொள்ளுகிறதற்கு எங்களுக்கு ஒன்று இல்லை ஆண்டவரே. நீர் எங்கள் மீது வைத்த கிருபையினால நாங்கள் இம்மட்டுமாய் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை ரட்சித்தீரே நன்றி அப்பா. எங்களை அபிஷேகித்தீரே நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி தகப்பனே. பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்தின் இடம் வழி கிடையாது. பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் அங்கே நடக்காது. கட்சி கொடி கலர் கலரா அங்கே பறக்காது, கட்சி கொடி கலர் கலரா அங்கே பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது, கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது. பரலோகம் அம்மா, பரலோகம் அக்கா, பரலோகம் தங்கச்சி, பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் அங்கே நடக்காது. பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் அங்கே நடக்காது. கட்சி கொடி கலர் கலரா அங்கே பறக்காது, கட்சி கொடி கலர் கலரா அங்கே பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது, கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது.
எல்லோருக்கும் வழிகாட்டும் இயேசு தாங்க தலைவர். எதிர்க்கட்சி யாருமுள்ள நிரந்தரமா முதல்வர். எல்லோருக்கும் வழிகாட்டும் இயேசு தாங்க தலைவர். எதிர்க்கட்சி யாருமுள்ள நிரந்தரமா முதல்வர். கலர் டிவி கிரைண்டர் எல்லாம் கட்சி தரும் விளம்பரம். கலர் டிவி கிரைண்டர் எல்லாம் கட்சி தரும் விளம்பரம். கத்தரை நீ ஏற்றுக்கொண்டா எல்லா பொருளும் இலவசம். கத்தரை நீ ஏற்றுக்கொண்டா எல்லா பொருளும் இலவசம். பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. கட்சி கொடி கலர் கலரா அங்க பறக்காது. கட்சி கொடி கலர் கலரா அங்க பறக்காது. ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது. ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அருமையான பாஸ்ரியாவுக்கு வாழ்த்துகிறேன். மற்ற வாழ்த்துகிறேன். மற்றும் பெரியோர்கள், மூப்பர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெப நிலையில் காணப்படுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்க ஒரே குடும்பமாய் இணைந்து சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலத்துக்கு ஒப்பானது என்று சொல்லியிருக்கிறபடி அந்த மேலான கிருபை இன்னைக்கு சுதந்திரித்து கொள்ளும்படியாய் ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தாவே. உடைய நல்ல நாமம் மகிமையடையட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவுடைய சித்தத்தை அறிந்து பிதாவுடைய சித்தம் இன்னைக்கு நிறைவேறும்படியாய், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் காணப்படும்படியாய் இன்னைக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திருக்கிறேன். உடைய நல்ல நாமம் மகிமையடையட்டும். வேதனைகள், பாடுகள், சிறையிருப்புகள் என்று சொல்லப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றங்கள் உருவாகட்டும். குமாரன் உங்களை விடுதலை செய்தால் மெய்யாகவே விடுதலை ஆவின்னு சொல்லியிருக்கிறபடி இன்னைக்கு ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டவர்களாய் அழிவில்லாத அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு பரிசுத்த வேதாமத்தின் தலைப்பு என்னவென்றால், பிதாவின் சித்தம் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் நான் உங்களுக்கு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஆமேன். பிதாவின் சித்தம் என்று சொல்லப்படுகிறது. பிதாவின் சித்தம் என்னன்னு சொல்லப்படுகிறது? எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. பிதாவின் சித்தம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த சித்தம் யாரை பார்த்து சொல்றாரு? யாருக்கு இந்த சித்தத்தை குறித்து அறிவிக்கிறாரு? உங்களுக்கு தான். பிதாவுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி குமாரனுக்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு. பிதாவானவர் உங்களை தெரிவு செஞ்சு யார்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு? யார்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு? நிறைய கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? வேதம் சொல்லுகிறது, உங்களை கடைசி நாளில் எழுப்புவதற்காக பிதாவானவர் உங்களை தெரிவு செய்து குமாரனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு விருப்பம் இருக்கும். நல்லா படிக்கணும், உயர்ந்த ஸ்தலங்களுக்கு போகணும், திருமணம் ஆகணும், செல்வந்தர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விருப்பம், வாஞ்சைகள், ஆசைகள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் உங்களை சிருஷ்டித்த தேவனாய கர்த்தர், உங்களை சிருஷ்டித்து இந்த பூமியிலே தெரிவு செய்த தேவனாய கர்த்தர் ஒரு சித்தத்தோடு இருக்கிறார். அது என்ன சித்தம்னு சொல்லப்படுகிறது? உங்களை கடைசி நாளில் எழுப்புவது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அப்போ இந்த சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பீர்களே ஆனால்
அதை குறித்து கரிசனை இல்லாமல் இருப்பீர்களே ஆனால் யோனாவின் அதாவது நோவாவின் காலத்தில் பூமியில் ஒரு எச்சரிப்பு உண்டானது. அந்த எச்சரிப்பு என்ன சொல்லப்பட்டிருந்தது? இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க போகிறேன், யார் யாரெல்லாம் தப்பித்து கொள்ள முடியுமோ நீங்கள் எல்லாம் எதுக்கு வர வேண்டும்? நோவாவின் பேழைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிடும். முதல்ல எச்சரிச்சுட்டார். அப்போ எத்தனை பேர் தான் வந்தாங்க? 8 பேர் வந்தாங்க. அதே போல் இந்த ஸ்தலத்தில் நோவாவின் பேழை ஒரு பேழையை போல் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டுமே ஆனால் இந்த பேழைக்குள் வரும் பொழுது இங்கே என்ன உங்களுக்கு கொடுக்கப்படும்? அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஜலத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கும், காக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தேவனாய கர்த்தர் ஒரு அழிவுக்கு முன்பதாக ஒரு அழிவை உண்டு பண்ணுவதற்கு முன்பதாக ஜனங்கள் துன்மார்க்கமாய் வாழும் பொழுது இதை அழிவுக்கு வைத்திருக்கிறார். இந்த பூமியை இதுக்கு அடுத்து எப்படி அழிக்க போகிறேன்னு எழுதியிருக்கு வேதத்தில்? நெருப்புனால் அக்கினியினால் அழிக்க போகிறார். அதுக்கு முன்பதாக என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து இரத்தத்தை சிந்தி உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை செய்து அடுத்து என்ன செய்கிறாரு? பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி ஒவ்வொரு காரியங்களாக செய்து கொண்டு வருகிறார். ஆனால் நம்மகிட்ட ஜெபம்லாம் எது இருக்குது? இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். என்ன ஜெபம்? பரமண்டலங்களில் என்னன்னு சொல்லியிருக்காரு? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம். இப்போ அந்த ராஜ்யத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்ன இப்போ இங்கே வாழ்கிற பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையான்னு. அதெல்லாம் வேறு சப்ஜெக்ட். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா பிதாவின் சித்தத்தை மாத்திரம் பார்க்க போகிறோம். பிதாவானவர் உங்களை தெரிவு செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு விடுதலையை கொடுத்து பாவத்திலிருந்து உங்களை விடுதலை செய்து சிறையிருப்பிலிருந்து விடுதலை செய்து உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்து கொண்டே வருகிறார். நிக்கோதேமை பார்த்து சொல்வார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் என்னதான் தேவண்ட ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க முடியாது, வர முடியாதுன்னு சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கலாம், சிலர் பரிசுத்தாவி பெற்றிருக்கலாம். இதுக்கு என்ன அடையாளம்? இதெல்லாம் என்ன அடையாளம்? நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு பிதாவுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட்டு முடிந்தாயிற்று. ஆமேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் வேதம் ஒரு காரியத்தை எச்சரித்து கொண்டே வருகிறது. யோவான் 3:16-17 வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆமென். இதில் சொல்லப்படுகிறது, தன்னை விசுவாசிக்கின்ற எவனோ அவன் கெட்டு போகாமல் என்று சொல்லப்படுகிறது. யார் கெட்டு போகக்கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது? விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லியிருக்கார். என்ன எழுதியிருக்கு வேதத்தில்? விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் அவன் என்னன்னு சொல்லுங்க பாப்பா. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பிசாசு உங்களை துரத்த நீங்கள் அதை துரத்துறீங்களா? 91ஆம் சங்கீதத்தில் ஒரு காரியம் சொல்லியிருக்கும். என்னென்னலாம் மிதிக்க சொல்லியிருக்காரு? சர்ப்பங்க, வலு சர்ப்பம், சிங்கத்தின் மேலும் நடந்து விரியன் பாம்பிலும் நடந்து மீத்து போடுவாய், இப்படின்னு நிறைய உடன்படிக்கைகளை தேவனாய கர்த்தர் செய்கிறார். அப்போ இதில் என்ன சொல்லப்படுகிறதுனா, உங்கள் வாழ்க்கையில் இந்த பிதாவானவருடைய சித்தம் நிறைவேற வேண்டுமே ஆனால் முதலாவது உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் இருக்கக்கூடாது? பாவம் என்ற பகுதி இருக்கக்கூடாது. பாவம் இருந்த பாவத்தை குறித்து வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம் செய்கிறவன் தேவனை அறியான். இப்படி நிறைய இருக்குது. அப்போ வேதம் சொல்கிறது, இந்த பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் உங்களை பிதாவுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற முடியாமல் தடையாக இருப்பதற்கு யார் காரணம்? யார்? பிசாசா?
பிசாசா காரணம்? சரி, அப்போ பிசாசையும் பார்த்துரும். பிசாசுன்னா என்ன அது வேதத்தில் சொல்லியிருக்கு? உருவத்தை சொல்லக்கூடாது. உருவத்தையெல்லாம் சொல்லிக்கூடாது. கருப்பாக இருக்கும், கொம்பு வச்சுக்கிட்டு அதெல்லாம் கேட்கல. பிசாசை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னதை சொல்லுங்க பார்ப்போம். நிறைய கேள்வி கேட்பேன், நீங்கள் சொல்லிக்கிட்டே போங்க. டைமுக்கு முடிச்சிடறேன், பயப்படாதீங்க. பிசாசுன்னா என்னது? வசனத்தை அடிப்படையாக வச்சு சொல்லிடுங்க. பிசாசு, உலகத்தின் அதிபதி, திருடன், வலு சர்ப்பம், அப்படி நிறையா இருக்கும். இதெல்லாம் கிரியை எழுதியிருப்பார். கிரியை, பிசாசிட்ட கிரியை. உங்களுக்கு கோவம் தான் என்ன செய்யுங்க? முகம் மாறும், அதுக்கு கையில் உள்ள அதெல்லாம் பறக்கும், அதெல்லாம் கிரியை. இப்போ வேதத்தில் எழுதியிருக்கும், கிரியைகளை கொடுத்து எழுதியிருக்கு. யோவான் 10:10 எழுதியிருக்கும், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு சொல்ல. அவன் டியூட்டி அதான், அவன் அதான் செய்வான், அதுக்கு மேலே அவனால் செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தான்னு சொன்ன பிறகு பிசாசுனா என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்லி கொடுக்குறாரு? சிந்தனையை கொடுத்து ரெண்டாக பிரிக்கிறாரு. ஒரு சிந்தனை என்னது? ஒரு சிந்தனை என்னது? தேவனுக்கேற்ற என்னது சிந்தனை. அடுத்தது மனுஷனுக்கு ஏற்றது. ரெண்டாக பிரிக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ள தேவனுக்கேற்ற உரிமையில் அவன் சிந்தரிக்க மாறும் பொழுது அவன் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுகிறான். அடுத்து ரெண்டாவது சொல்லப்படுகிறது மனுஷனுக்கு ஏற்றது. டிவி பார்ப்போம், சினிமா பார்ப்போம். ஏன் டிவி பார்க்குறேன்னு சொன்னால் சில வீட்டில் டிவி இருக்கும் இல்லையா? பாஸ்டர் வர்ற நேரம் மூடுறது எதை? பைக் சத்தம் கேட்டோன்னு எதை போய் மூடுவாங்க? டிவியை மூடிடுவாங்க. அப்போ வேதத்தில் சொல்லப்படுகிறது யாருக்கு பயந்துக்கிட்டு இருக்கோம்? இப்போ யாருக்கு பயந்துக்கிட்டு இருக்கோம்? சிகரெட் குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, விபச்சார பிசாசின் கிரிகளை பற்றி தான் சொல்லிக்கிட்டு வரேன். இப்போ இதெல்லாம், இந்த கிரியைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு தான் மறைச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தேவனுக்கு மறைக்க முடியுமா? மறைக்க முடியுமா? யாருக்குமே தெரியாமல் செய்யணும்னு செய்வோம். ஆனால் அது என்ன உங்கள் வேதம் சொல்கிறது? அந்த சிந்தனை என்ன? அது மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை. உங்கள் சிந்தனை தேவனாய கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் எல்லாவற்றையும் அறிவார். 139ஆம் சங்கீதத்தில் வாசிங்கன்னா தெரியும். உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும், உங்களோட கண் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது உங்களோட இருதயத்தின் நினைவை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். யோபுல எழுதியிருக்கும், உங்கள் கண் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது ஒரு டெஃபினிஷன் கிடைக்கும். ஒரு ஆடு ஒன்று போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆடை பார்க்குற நேரம் திருடனும் பார்க்குறான், எல்லாரும் பார்க்குறாங்க. ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொரு நினைவு வரும். என்னென்ன நினைவு வரும்? ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு 20 கிலோ கறி கடைக்கு போயிடும், ஒரு 4000 ரூபா பெறும். சிலவங்க என்ன செய்வாங்க? இது மாதிரி ஒரு ஆடு கிடைச்சா நல்ல ஒன்று. திருடனுக்கு என்ன நினைவு வரும்? இதை கொண்டு போனால் இந்த விலைக்கு இதை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி. இந்த நினைவுகள் எல்லாவற்றையும் யார் பார்க்குறா? தேவனாய பார்க்க. இந்த சாரி நல்லா இருக்குது, எங்கே வாங்கினான்னு தெரியல, இதை கண்டுபிடிக்கணும். இந்த கோல்டு செயின் எங்கே செஞ்சா? அந்த வீடை பார், பெருசாக அழகாக கட்டுறாங்க. அந்த காரை பார், அந்த வண்டியை பார், ஒவ்வொன்றா பாரு பாரு பாருன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தேவனாய கர்த்தர் எதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு? எதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு? உங்கள் சிந்தையை பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக இருக்கிறார். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, அவர் அவ்வளவு சென்சிட்டிவாக எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு தப்பவே முடியாதுன்னு வேதம் சொல். ஒரு பையன் நம்ம வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு சிஸ்டர் குடும்பத்தோடு வந்துட்டாங்க. ஜெபம் பண்ணுவதற்காக வந்திருந்தார்கள். ஜெபம் பண்ணியாச்சு, டீ எல்லாம் கொடுத்தோம். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? டீ கப்பை கிச்சனுக்கு கொண்டு போ, நம்ம ஒய்ஃப் அதை எடுக்கிற நேரம் எடுக்காதீங்க சிஸ்டர், நானே கொண்டு வச்சிடுறேன் அப்படின்ட்டாங்க. டீ கப்பெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? அப்போ எனக்குள்ளே ஒரு நினைவு வருது, இங்கேயே இவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னா வீட்டில் எப்படி செய்வாங்க? டீ அப்போ எவ்வளோ வேலை செய்வாங்களா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் வீட்டில் கிச்சனில் என்ன இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் அவள் போக போகிறா. அப்படி எதுக்கு போகிறாவ? கிச்சனில் உள்ளதெல்லாம் 360 டிகிரியில் எல்லாத்தையும் மெமரி பண்ண போகுது. எனக்கு ஒரே கவலையாக போச்சு. சரி பரவாயில்ல, போய் கொண்டு வச்சுட்டு வாமான்னு வச்சாச்சு. வீட்டில் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் கால் எடுக்கிறார் அவரோட அண்ணன்.
உங்கள் வீட்டில் ஒரு இந்த க்ளூ கன் பார்த்துருக்கீங்களா? தெரியும் தானே? அதுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதில் ஒரு கட்டு ஒரு ரூமில் வச்சுருக்கேன். அங்கேருந்து கால் பண்ணுறாரு அவங்க அண்ணன், பிரதர் அந்த க்ளூ கன் யூஸ் பண்ணாட்டி எனக்கு தந்துருங்க அப்படி. அவர் என் வீட்டுக்கே வரல. இப்போ இது மானிட்டர் பண்ணிட்டு போயிட்டு என்ன செஞ்சிருச்சு, எல்லாத்தையும் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி காட்டிடுச்சு. அப்போ இதெல்லாம் யார் தான் பார்க்குறா? தேவனாய கர்த்தர் இருப்பாங்க. யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? யாரோட சத்தமோ கோலில் வர்றதுக்காக நீங்கள் விரும்பிக்கிட்டே இருக்கீங்க. எப்படா அவன் கோல் எடுப்பான், யார் என்னோட பேசணும்? ஒரு உள்ளுக்குள்ளால பல விருப்பங்கள் வந்து கொண்டு இருக்கு. இது எல்லாவற்றையும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? தேவனாகிய கர்த்தர். ஒன்றுலேயும் தப்ப முடியாது. அப்போ இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பாவம் செய்யும் பொழுது மிச்ச பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி நல்லா நினச்சிக்கங்க, உங்கள் சிந்தனையில் தோன்ற ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே அவருக்கு தெரிஞ்சிடும். அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க, அடுத்து என்ன பார்க்க போகிறீர்கள், செய்ய போகிறீர்கள்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசாசின் கிரிகள் ஒன்று தான் சினிமா பார்க்குறது. இது வளமை நான் எங்கே போனாலும் கட்டாயம் சொல்லுவேன், ஏன்னா அதனால் நான் மிச்சம் பாதிக்கப்பட்டேன். இந்த சினிமா பார்க்குறது பாவமாக இல்லையா? சினிமா அது சின்ன பிள்ளைகளுக்கு கார்ட்டூன் பொம்மை படம்னு சொல்லுவோம். இது பார்க்குறது பாவமாக இல்லையா? பாவம்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்க்குறது என்னது? பதிலே வராதா? துணிகிறவனு கிடையாது. நீங்கள் பிசாசாவே மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களோட சென்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பாவத்தை பற்றி உங்களுக்குள்ள கன்சர்ன்ஸ், அதாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் இல்லாமல் போய் விடுகிறது, அதுவும் இருள் அடைந்து விடுகிறது. இந்த கார்ட்டூன் ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் 9 விதமான மிருகங்களோட பிஹேவியர், சுவரன்னு சொல்லுவோம். இந்த மிருகங்களை வைத்து தான் கார்ட்டூன் தயாரிக்கப்படும், பொம்மை படம். அது கிறிஸ்தவ சேனலில் போனாலும் சரி, மற்றதில் போனாலும் சரி, இதில் வர்றத இந்த பிஹேவியர்ஸ் இந்த பிள்ளைங்க பார்த்த பிறகு அந்த பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்படும். அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, பாதிக்கப்படுவார்கள். அதில் நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மகன், அவனுக்கு 12 வயசு தான். அவங்க அப்பா வந்து கமாண்டராக இருந்தார் ஆர்மி இதில் யூனிட்டில். ஒரு நாள் அவர் பிஸ்டலை மேசையில் வச்சுட்டு அவர் உள்ளுக்கு போயிட்டார். திடீர்னு வர நேரம் அந்த மகன் கன் எடுத்து, டேட் உங்களை ஷூட் பண்ணட்டா அப்படின்னு கேட்குறான். அவர் லாக் பண்ணி தான் அதை வச்சுருக்காரு. ஆனால் அன்னைக்கு அவர் சொன்னார் ஷூட் பண்ணுறான்னு, ஷூட் பண்ணிட்டான். அவர் அப்படியே உளுந்து மறித்து போய்விட்டார். அவர் அன்னைக்கு லாக் பண்ண மறந்துட்டார். அதுக்கு பிறகு அவன்கிட்ட கேட்டான். அவன் சொல்கிறான், நான் கார்ட்டூனில் பார்த்தேன், ஷூட்டிங் நடந்துச்சு, அழகாக இருந்துச்சு, அதனால் செஞ்சேன் அப்படி. கிரியைகள் அது வேதத்தில் எழுதி இருக்கு. உங்கள் பிதாக்கிட்ட பார்க்குறத நீங்கள் செய்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்படி இந்த பாவமான காரியங்களை குறித்து வேதம் நெடுக நிறைய காரியங்கள் சொல்லுகிறது. அப்போ பிதாவின் சித்தத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்களில் முதலாவது என்ன வருகிறது? பாவம். பாவம் செய்கிறவன் அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், தேவனை அறியான் என்று சொல்லப்படுகிறது. அவங்களுக்கே தெரியாது, ஜெபம் பண்ணுவாங்க, பல காரியங்களை செய்வாங்க, அந்த சிறையிருப்பில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிசாசு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்யும். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் பிசாசானவன் ஆதாம் ஏவாளோடு பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு காரியத்தை சொல்லுவான், தேவனாய கர்த்தர் நன்மை தீமையை அறிவார் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன பிறகு அவன் என்ன அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது, நான் தான் உங்களுக்கு இனிமேல் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அந்த அத்தாரிட்டி எடுக்கிறான். ஏன் அப்படி எடுத்தான் அப்படின்னா, அவனோட வாழ்க்கையில் தேவண்ட சத்தத்தை கேட்க விரும்பாததுனால பிசாசுண்ட சத்தத்தை கேட்க ஆரம்பித்த பிறகு இவன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதே போல தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்கம் உங்களுக்கு இந்த வார்த்தை டெஃபினிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார், மறுபக்கம் என்ன செய்வான் பிசாசு, அவன் ஒரு டெஃபினிஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இப்போ மாம்சம் அப்படின்னு சொல்கிறேன். மாம்சம்னா என்னது? மாம்சம்னா என்னது? இந்த ஸ்கின் இல்லை, ஸ்கின்னை சொல்லக்கூடாது. மாம்சத்தின் சிந்தனை கலாத்தியரில் இருக்கா இல்லையா? மாம்சத்தின் கிரியைகள் இருக்கு தானே.
அப்போ மாம்சத்தின் சிந்தனை அப்படின்னா, நான் இப்போ உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறேன், தண்ணீர் அப்படின்னு சொல்கிற நேரம், தண்ணி அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிற நேரம் உங்கள் மைண்டில் தண்ணி அப்படின்னா இந்த கப்பில் உள்ள தண்ணியோ குடிக்கிற தண்ணியோ உடனே மைண்டுக்கு வந்துடும், சிந்தனைக்கு வரும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் சிந்தனையில் என்ன வரும் அப்படின்னா ஜீவ தண்ணீர் அப்படின்னு உடனே வந்துடும். அப்போ நீங்கள் எதில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணதான் இதை சொல்கிறேன். அப்போ இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் பொழுது யாட சத்தத்தை தான் நீங்கள் கேட்கணும், யாட சத்தத்தை கேட்கணும். பிதாவானவர் சொல்கிறாரு, அடுத்த வசனம்லாம் வர்ற நேரம் உங்களுக்கு புரிய துவங்கிரும். இந்த பிதாவானவர் என்ன செய்கிறாரு, உங்கள் வாழ்க்கையை அந்த பிதான் சித்தம் நிறைவேறக்கு தடையாக இருக்கிற எல்லாம் உங்களை விட்டு நீக்கி கொண்டே வருவார். அல்லேலூயா. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நான் பாவத்தை விட்டுறணும், பாவத்திலேருந்து வெளியே வரணும். என் வாலிப நாட்களில் செஞ்ச பாவம், சிறு வயதில் செஞ்ச பாவம், யாருக்கும் தெரியாமல் செஞ்ச துரோகத்தனங்கள், கணவன் மனைவிக்கு, இன்னும் சொந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு நிறைய தவறான கடிதங்கள் எழுதுறது, பணத்தை திருடுறது. சில நேரம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க 1 ரூபா 2 ரூபா எடுத்துகிட்டு போவோம் பாக்கெட்டில். எடுத்துகிட்டு போன அம்மா என்ன சொல்லுவாங்க, என் சின்ன பகை சின்னதுலேயே எடுத்துகிட்டு போகிறான்னு சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுறாங்களா இல்லையா? சின்னதுலேயே எடுக்கிறான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே திருட பழகுறான். இது எங்கேருந்து வருது? ஜெபிக்கிற நேரம், அலக்களிக்கிற நேரம், போராடுற நேரம் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு தான் ஜெபம் பண்ணுவோம், தாய் தகப்பனுக்கு தான் ஜெபம் பண்ணுவோம். இந்த பாவம் இங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவம் வருகிறது, அடுத்து 2 காயின் ஆபேலுக்குள்ளே அந்த பாவம் கண்டினியூ பண்ணுகிறது. அப்போ வேதம் சொல்கிறது, தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறாரு, உங்களை பிதாவுடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னா முதலாவது உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரா, பாவத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்படுகிறது. கண்டித்து தான் உணர்த்துவார். நீ அப்படியே ஒரு காலில் ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா என் மகன் விட்டு அப்படின்ட்டு அப்படியே இருப்பீங்களா? புண்ணு ஆடுறதுக்கு தான் உதவி காரியங்களை செய்வீங்களா? என்ன செய்வீங்க? ஒரு பழம் ஒரு இடத்துல கெட்டு போயிடுச்சுன்னா அது ஒவ்வொரு நிமிஷமாக மற்ற இடத்துக்கு அப்படியே பரவி முழு பழமும் கெட்டு போய்விடும். அதனால தான் வேதம் சொல்கிறது, ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்கும்படி தேவன் தம்முடைய குமாரன் அனுப்பினார். சின்ன பாவம்னு சொல்லுவாங்க. வேதத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம்னு கிடையாது. கப்பலை திருடினாலும் திருடுதான். என்னது? 1 ரூபாயை திருடினாலும் திருடுதான். நம்ம தேசத்தில் என்னென்னலாம் திருடுறாங்க தெரியும் தானே? ராஜஸ்தானில் இப்போ ஒரு நியூஸில் போட்டிருக்கான், டவரை திருடிட்டு போயிட்டாங்க, செல்ஃபோன் டவரை. எல்லாம் கால் எடுத்தால் என்ன ஆக மாட்டேங்குது, என்னடா சிக்னலே வர மாட்டேங்குது. அதுக்கு ஜிபிஎஸ் மானிட்டர் இதெல்லாம் பூட்டி தான் வச்சுருக்கு, திருடவே இயலாது. ஆனால் திருடிட்டு போயிட்டாங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் தேவனாய கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உங்களோட சுபாவங்கள், கிரியைகள், எண்ணங்கள், ஒவ்வொரு பகுதிகளாக இருக்கிற பாவத்தை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அவர் அதிலிருந்து உங்களை விடுதலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த விடுதலை பெறணுமா பெறக்கூடாதா? ஸ்லோ ஆயிடுச்சு, சவுண்டே ஸ்லோ ஆயிடுச்சு. அதுக்கு தான் வேதம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலை செய்தால் மெய்யான விடுதலை. உங்களை குறித்து பிதாவானவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் முதலாவது ப்ராசஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவம் என்ற பகுதியாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு காரியத்தை நான் திரும்பவும் ஒருத்தருக்காக சொல்லிடுறேன். சினிமாவில் நடிக்கிறவங்களோட தொழில் என்னது? தொழில் நடிக்கிறதே தொழிலா இல்லை வேறு ஏதாவது இருக்கா? நடிக்கிறது ஒரு பப்ளிசிட்டி, இமேஜினேஷன், அவங்களோட இதுகள் அழகாக காட்டுறது. ஆனால் அவங்களோட தொழில் என்னென்னா விபச்சாரமாக இருக்கிறது. வேசித்தனத்தை விலை பேசி விற்கிற விபச்சாரிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாடலை நீங்கள் கேட்டுட்டு உலகத்தில் வேறு ஏதாவது ஒரு நாமத்துக்கு பரிசுத்தம்னு சொல்லி எங்கேயாவது இருக்கா? வேறு ஏதாவது ஒரு நாமத்துக்கு? நிறையா நாமங்கள் உலகத்தில் இருக்கு இல்லையா?
யாருக்கு மாத்திரம்தான் பரிசுத்தர் இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்களும் நானும் ஆராதிக்க தேவன் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தர், ஹோலி காட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை பரிசுத்தர்களாய் மாற்ற வேண்டுமேயானால் முதலாவது அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்படுகிறார். அவர் இரத்தத்தை சிந்துகிறார். அந்த இரத்தம் என்ன செய்யும்? உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்யும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இரத்தம் என்ன செய்யும்? உங்களை நீதிமானாய் மாற்றும். அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட துரோகத்தனமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வஞ்சகமாய் காணப்பட்டாலும் சரி, உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்யும். ஒரு பையனை சிபிஎம் சபையில் இருந்த அம்மா வந்தாங்க. அவங்க அநேகமாக ஜெபிக்க வர்றது இருட்டு நேரத்தில் தான் வருவாங்க. பகலில் வந்தால் என்ன நடக்கும்னா உங்களுக்கு தெரியும் தானே? என்ன நடக்கும்? சபையை விட்டு துரத்தி விடுவார்கள். ஒரு கண்ணு ஒருத்தன் குருடு ஒருத்தன் கண்ணு தெரிஞ்சிருச்சு, அவனை எங்கே சபையை விட்டு வெளியே போடான்னு துரத்திட்டாங்க யூதர்கள்லாம். அதே போல் அவங்க இருவில் வர்ற நேரம் அந்த அம்மா ஒரு குழந்தையும் கூட்டிக்கிட்டு வராங்க. வர்ற நேரம் கர்த்தாவே நான் அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு அவங்க வாசல்கிட்ட அப்படியே வர்ற நேரம் வந்து பிரதர் ஜெபிக்கணும் அப்படின்னாங்க. வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஒரு பேர் வந்துச்சு. அந்த காரியத்தை சொல்லி இந்த லத்தீப்னா யார் அப்படின்னு கேட்டோன்னு அவங்க சொல்லிட்டாங்க, பிரதர் கொஞ்சம் இருங்க பிரதர் அப்படின்ட்டு தன்னுடைய மகளை வெளியே கொண்டு விட்டுட்டாங்க. ஆமாம், நீ வெளியே விளையாடு, நான் பாஸ்டர்கிட்ட பேசிட்டு வாரு சொன்ன பிறகு அழுகிறாங்க. இங்கே திருமணமாகி ஒரு கணவன் இருக்கார், ஆனால் இன்னொருத்தன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ரகசியமாக வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவங்க எங்கே போகிறாங்க? சபை பிரச்சனை இல்லை, அவங்க இப்போ போகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? நான் சரியாக இருக்கிறேன், என் வாழ்க்கை சரியாக இருக்கு. ஆனால் பிதாவுடைய சித்தம் என்னது? இவன் நரகத்துக்கு போகக்கூடாது, இவன் அழியக்கூடாதுன்னு சொல்லி பிதாவின் சித்தம் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட நோக்கம் என்ன இருக்குது? எப்படியாவது வாழ்ந்துட்டு போகலாம், இந்த வாழ்க்கை இப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு. ஆனால் பிதாவின் சித்தம் அப்படி இல்லை, எப்படியாவது வாழ முடியாது, இஷ்டப்படி வாழ முடியாது. பிதாவுடைய சித்தப்படி தான் வாழ வேண்டும் என்று உங்களையும் என்னையும் தெரிவு செய்து அந்த நோக்கம் தான். நம்ம இஷ்டப்படி என்ன செய்ய முடியாது, எங்கள் இஷ்டத்துக்கு காரியங்களை செய்து கொண்டு போக முடியாது. அதுக்கு பிறகு அந்த தாயார் அழுக ஆரம்பித்தாங்க. அழுது 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 நான் உட்காந்து அழுகு, நீ எவ்வளோ அழுகிறியோ அழுது முடியும், அழுதுகிட்டே இருக்காங்க. என் வாழ்க்கையில் இதுலேருந்து வெளியே வரவே முடியலை பிரதர். நான் எவ்வளவோ தீர்மானங்கள் எடுக்கிறேன், உபவாசங்களை பண்ணுறேன், இதை கொடுத்து கத்தட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் விடுதலையே வர மாட்டேங்குது, எனக்கு விடுதலை செய்ய அவர் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னேன். நீ பாவத்தில் ஈடுபடுற காரியத்தில் வர்ற சந்தோஷம்னு ஒரு பகுதி இருக்கு பாரு, அந்த சந்தோஷம் இருக்கிற இடத்துல பிதாவை வைத்துக்கொள். நீ உனக்கு எது சந்தோஷம் படுதோ அந்த இடத்துல பிதாவை வைத்துக்கொள், உடனடியாக உன்னை விடுதலை செய்வார். இன்னைக்கு பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், தவறான காரியங்கள் ஒரு சந்தோஷம் வரும், ஒரு விருப்பம் வரும், திரும்ப திரும்ப அதிலே போய்கிட்டே இருப்பாங்க, விடுதலையே பெறாது முடியாது. கொலை செய்கிற மனிதனோட பேசும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்? பிரதர் என்னன்னு தெரியல, திடீர்னு நினைவு வரும், அருவாள் எடுத்து வெட்டிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே நாக்கில் வைப்பேன், இல்லாட்டி அதை அப்படியே மோந்து பார்ப்பேன், அவ்வளோதான், எனக்கு அவ்வளோதான், அதோட முடிஞ்சு, எனக்கு அவ்வளோதான். அப்படி கொலையை செய்து விட்டு அவன் சொல்கிற பதில் இப்படி தான் இருக்கிறது. இதே போல் இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமே ஆனால் குமாரன் விடுதலை செய்தால்தான் என்னது, நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நீங்கள் தலைகளை நின்றுக்கிட்டு என்னத்தை பண்ணாலும் என்ன ஆகாது, ஒரு விடுதலை கிடைக்காது. சிலர் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க, விடுதலை ஆகணும், எனக்கு கோவம் வருது, எரிச்சல் வருது, பரிசுத்தமாக வாழ முடியலை, கர்த்தருக்காக ஊழியங்களை செய்யணும்னு நினைப்பாங்க. உள்ளுக்கு பாவ எண்ணங்கள் அருவருப்புகள் வருகிறது. என் சிந்தனைக்குள்ள ஒரு பெரிய ஒரு வேதனை காணப்படுகிறது. ஊழியங்களை செய்ய முடியவில்லை, பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. இந்த போராட்டம் வருகிறது என்று சொல்லி அரக்கோணத்தில் ஒரு ரெவரண்ட், அவங்க அந்த ரெவரண்ட்டுக்கு ஜெபிக்கும் பொழுது அவருக்குள்ள நிறைய போராட்டம். அப்போ அவர்கிட்ட
ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் கம்யூனியனுக்கு வைக்கிற வைனை எடுத்துக்கிட்டு உங்கள் பாட்டுக்கு இரவு பகலாக குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க பாஸ்டர், இதெல்லாம் நல்லதா? அப்படி அவர் சொல்கிறார், இது வருஷ கணக்காக இருக்குது பிரதர், நான் குடித்தா அப்படியே உளுந்து கிடப்பேன். இது எங்கே நடக்குது? ஊழியம் செய்கிற பெரிய ஒரு சபையை வச்சுருக்கார். அவர் வாழ்க்கையில் இந்த பாவம் அவரை சிறைப்படுத்தி கொண்டு போய் விடுகிறது. நல்லா நினச்சிக்கோங்க, அரசன்ல இருந்து சாதாரண ஏழை வரைக்கும் இந்த பாவத்தின் ஆளுகையில் இருக்கும் பொழுது விடுதலை பெற வேண்டுமே ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே அந்த விடுதலை. ஹல்லேலூயா! நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்துட்டீங்க. உங்களுக்கு அந்த காரியத்தை அவர் உதவி செய்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்களை அதிலிருந்து நிச்சயமாய் விடுதலை செய்வார். ஹல்லேலூயா! உங்களுக்குள்ள பல தவறுகள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பேரை மாற்றிட்டேன், கிறிஸ்துவ பேரை வச்சுட்டேன், நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு விடுதலைக்குரிய காரியங்களை செய்கிறது யார் கையில் இருக்குது? பிதாவுண்ட கையில் தான் இருக்குது. உங்களை விடுதலை செய்வார். இந்த பிதாவின் சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று பாவத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கிற தேவன், உங்களை நேசிக்கிற தேவன். நிறையா விவாதங்கள், தர்க்கங்கள் சிந்தனையில் எழும்ப முடியும். ஒரு பிரசங்கத்தை பற்றியோ ஒரு வசனத்தை பற்றியோ உலகத்தில் அநேகர் தர்க்கங்கள், விவாதங்களுக்குள் செல்ல முடியும். அது உங்களை விடுதலைப்படுத்த முடியாது. நீ எப்படி எங்களை குற்றம் சாட்ட முடியும், நீ எப்படி இதிலிருந்து எங்களை குற்றம் சாட்டுகிறாய் என்று சொல்லி விவாதங்கள் பண்ணலாம். ஆனால் அது உங்களை விடுதலையை கொடுக்காது. விடுதலையை கொடுக்கறது யார் கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து தான். இதை நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல போக முடியும். அதில் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில் ரொம்ப மோசமான ஒரு மனிதன். அதாவது இங்கே யாருமே அப்படி இருக்க மாட்டீங்க, அவ்வளோ மோசமான ஒரு மனிதன். ஏதாவது ஒரு நண்பன் பிரச்சனை ஆக்கி விட்டால் என்னோட ஒரு டீம் இருப்பாங்க, அவனுக்கு பணத்தை கொடுத்து போய் அவனை அடி அப்படின்னு அவன் அடிப்பாங்க. அடிக்கிற நேரம் திடீர்னு நான் போயிட்டு அவனை காப்பாற்றுவேன். யார் அனுப்பிவிட்டது? என்னை கண்டே பிடிக்க முடியாது, எங்கள் அப்பா அம்மாவை கூட கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ மோசமாக நடப்பேன். என்னைக்கு இயேசு கிறிஸ்து என் பாவத்தை காண்பித்தாரோ அன்னைக்கு தான் எனக்கு பாவம்னு தெரிஞ்சு. அது வரைக்கும் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, என்னை மீறி அவன் இங்கே இருக்க போகிறான், எல்லாம் ரவுடித்தனம் தான் பண்ணணும் அப்படி. இந்த வேதனையான இதில் நான் தனியாக இருந்து அழுதுகிட்டே இருப்பேன். இது யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அனாதையை போல வாழ்ந்த சூழ்நிலை எல்லாம் இருக்குது. ஒரு அனாதையை போல வாழ்கிற சூழ்நிலை. உங்கள் வாழ்க்கையில் பாவம் வந்த பிறகு உள்ளத்தில் ஒரு எண்ணம் வரும், அனாதையை போல வாழ்கிறேன், புலம்பிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு அழுதுகிட்டு பிறண்டு புலம்பிக்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். இதை பிதா விரும்ப மாட்டார். நீங்கள் சிறையிருப்பில் இருக்கிறதை விரும்பவே மாட்டார். அதே போல் வியாதிகள், பாவத்தினால் வர்ற வியாதிகள், பிசாசினால் வர்ற வியாதிகள், இயற்கையினால் வர்ற வியாதிகள், இப்படி 5 விதமான பகுதிகள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வியாதிகளும் உங்களை சிறைப்படுத்தி விடும். இது உங்களை நொறுக்கும். உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை உங்களை செய்ய விட முடியாதபடி தடை செய்யும். இதிலிருந்தும் இயேசு கிறிஸ்து விடுதலை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கொடிய வியாதிகள் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்துவார். அல்லேலூயா! உங்களை சுகப்படுத்துவார். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, சாபம் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற பாவம் இயேசு கிறிஸ்து மன்னிக்காவிட்டால் அது சாபமாக இருக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நிறையா இருக்கால. ஒன்று தான், தாவீது ராஜா பாவம் செய்த பிறகு அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தை வியாதியில் இருக்கிறது. உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச பிறகு குழந்தை என்ன செய்கிறார்? தேவனாய கர்த்தர் என்னாச்சு? ஜெபிக்காமல் இருந்தால் பேசாமல் இருந்திருக்கும், ஜெபிச்சே கொண்டார். இப்போ அவர் என்னத்துக்கு தான் ஜெபிச்சிருக்கணும்? அவருடைய பாவத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு பதிலாக, தான் செஞ்ச பாவத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு பதிலாக தன்னை நியாயப்படுத்தி அந்த குழந்தையை காப்பாற்றும்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த குழந்தையை அடித்தார். அதே போல் நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்தை வைத்து கொண்டு பாவத்தின் காரியங்களை பற்றி கரிசனை இல்லாமல், அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பண்ணாது, அதனால் பிரச்சனையே கிடையாது, அப்படியே போய்கிட்டு இருப்போம் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இது ஒரு நாள் பாம்பு எப்படி ஸ்ட்ரைக் பண்ணும் அதை மாதிரி உங்களை கவுத்து விட்டுரும். கிட்ட வரக்கூடாது. உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த சாபம் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால்
அது சாபமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தாவீதுக்கு சொல்லப்படுகிறது, உண்ட வாழ்க்கையில் இந்த சாபம் தலைமுறையாய் தொடரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த தலைமுறையில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த சாபம் முறிக்கப்படுகிறது. கடைசியாக அந்த சாபம் முறிக்கப்படுகிறது. அடுத்து மூணாவது ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, மரணத்திலிருந்து உங்களை விடுதலை செய்கிற தேவன். மரணம் அப்படின்ற நேரம் யோவான் 10:10 எழுதியிருக்கு, நானும் அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவு வந்தேன்னு சொல்கிறேன். அப்போ யோவான் யாக்கோபு 1:13-14 சொல்லப்படுகிறது. அது ஸ்லோவாக வாசிங்க பார்ப்போம். அவனவன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். முதலாவது என்ன சொல்லப்படுகிறது? அவனவன் சுய இச்சையினாலே. நிறைய இச்சை இருக்கு. கண்களின் இச்சை, பிசாசின் இச்சை, அப்படி நிறைய இச்சைகள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனவன் சுய இச்சையினாலே. அதுக்கு நம்ம இப்போ யாராவது ஒரு சிஸ்டர் நல்லா அழகாக உடுத்திட்டு வந்துட்டாங்கன்னா இந்த சாரியை உட்காந்துருக்க நேரமே பார்த்துக்கிட்டே இருக்குது. முடிஞ்சோடனே போய் கேட்குறது, இது அழகாக இருக்காக்கா, இப்போ அழகாக இருக்காக்கான்னு அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? விலையை கேட்க போகிறாங்க, அடுத்து அட்ரஸ் கேட்க போகிறாங்க ஒரு கடையை, அடுத்து அந்த புருஷனை போயிட்டு உயிரை வாங்க போகிறாங்க. சரியா? ஒரு 4 ஸ்டேஜ் எதிரில் இருக்குது. 5வது ஸ்டேஜில் சர்ச்சில் வரணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? அன்னைக்கு தான் முடியும். அந்த இச்சை எப்போ முடியும் அப்படின்னா நிறைவேறணும்னு இச்சை முடிஞ்சிடும், அடுத்த இச்சைக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இச்சை அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ சுய இச்சை முதலாவது வருகிறது. அதுக்கடுத்து நிறையா பார்த்திங்கன்னா அவரை விரும்புகிறேன், இவனை விரும்புகிறேன், அவன் அழகாக இருக்கான், செம்பரியாடு மாதிரி இருக்கான், அவன் தலைமுடியை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்வாங்க. கட்டின பிறகு தான் பெரிய ஒரு எருமை மாடை கட்டின மாதிரி இருக்கும். அப்படி தானே? திருமணம் பிடிச்சவங்களை பற்றி நான் ரொம்ப இழுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க அப்புறம் திருப்பி கவலைக்குள்ளே போயிடுவாங்க. உங்களை நான் கவலையோடு இருக்க வைக்கல, உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா சுய இச்சை. அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? அடுத்த ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட்லேருந்து துவங்குது. இழுக்கப்படுதல் வருதா? அவன் சுய இச்சையினாலே இழுக்கப்படுறதுன்னா என்னது? ஒரு பொருளை நோக்கி கண்ணும் போகும், சிந்தனையும் போகும். யோபு சொல்வார், என் கண் போகும் பொழுது என் சிந்தையும் சேர்ந்து அதோட இருதயம் போச்சுன்னா தேவன் என்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. இது எங்கேருந்து துவங்குது அப்படின்னா கேருபா இருந்தவன் தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கணும். அவனுக்கு வேறு வேலையே கிடையாது. பிதாவை ஆராதித்து கொண்டே இருக்கணும். அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. ஏசாயா 14 வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. நான் நட்சத்திரங்களுக்கு மேலாக போவேன். யாருக்கு ஒப்பா வரப்போகிறேன்? தேவனுக்கு ஒப்பானவனாய் நான் மாறப்போகிறேன். தேவனை போல மாறப்போகிறேன். இவன் சிருஷ்டிகரா சிருஷ்டிக்கப்பட்டவனா? சிருஷ்டிக்கப்பட்டவன் சிருஷ்டிகரை நோக்கி வருகிற எண்ணமாக இருக்கிறது. இந்த எண்ணத்தை குறித்து அதில் எல்லாம் எழுதியிருக்கு. அதாவது மற்றவங்களை பார்த்து அவங்களை போல மாற வேண்டும், அவங்க மாதிரி வீடு கட்டணும், அவங்க மாதிரி கார் வாங்கணும், அவங்க மாதிரி படிக்கணும். இந்த நீட் வியாதி தெரியுமா? நீட் வியாதி சிலதுக்கு நீட் வியாதி வந்துடும். நீட் வியாதின்னு என்னது? பக்கத்து வீட்டில் ஒரு மகள் நீட் எழுதி அவள் டாக்டர் ஆகி போயிட்டா. என் மகளை என்ன செய்ய போகிறேன்? இந்தியா முழுதும் நீட்டில் எழுதிட்டு இந்தியா முழுதும் டாக்டர்ஸாக மாறிடுவாங்க. வியாதியஸ்தர் இம்போர்ட் தான் பண்ணணும், வெளிநாட்டிலேருந்து கொண்டாடுறோம். அப்புறம் ஊழியத்துலேயும் இருக்குது. ஊழியத்தில் என்ன செய்வாங்க? நம்ம டிஜிஎஸ் அங்கிள் மாதிரி சிலவங்க கண்ணை முடிக்கிட்டு இப்படின்னுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துறீங்களா? அது ஒன்றும் நடக்காது. ஏன்னா அது அவருக்கு கொடுத்த கிருபை அவரை நடத்தினார். அவருக்கு வர்ற க்ரௌட் எங்களுக்கு வருமா? அவர் இப்படி சும்மா நடந்து போனால் லட்சம் வந்து சேர்ந்தது. மனுஷன் என்ன செய்கிறான்? மற்றவங்களை பார்த்து அவங்களை போல மாற வேண்டும். இது உள்ளுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு தான் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள் சொல்லியிருக்காரா இல்லையா? என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு இருக்கார். என்னை பின்பற்றுங்கள்னா என்னது? சீசர்கள்லாம் உட்காந்துருக்காங்க.
சீசர்களுடைய கால்களை கழுவ போகிறார் இயேசு கிறிஸ்து. உங்களால் நம்ப முடியுமா? உலகத்தில் இந்த ஊரில் உள்ள ஒரு எம்எல்ஏ இருக்கார், நீங்கள் போயிட்டு சேரை போட்டால், என் வீட்டு முன்னுக்கு சேரை போட்டால் என் காலை கழுவுன்னா என்ன நடக்கும்? என்ன செய்வான்? காலை வெட்டி கொண்டு போயிடுவாங்க. இந்த காலை வெட்டிடுங்கடா, அப்படி தானே? இப்படி தான் இங்கே உள்ள செஞ்சுற, காலை வெட்டிடுவாங்க. ஒரு நாள் கோயம்புத்தூரில் ஒரு சபையில் வார்த்தையை சொன்ன பிறகு திருவிருந்துக்கு ஆயத்தமாகிறோம். திருவிருந்துக்கு ஆயத்தமாவதுக்கு முன்பதாக கால்களை எல்லாம் கழுவணும், ஒவ்வொரு ஆளும் கழுவணும். சபையில் அவ்வளோ பேர். எனக்குள்ள ஒரு நினைவு வருது, இவன் எங்கெங்கெல்லாம் ஏறிட்டு வரான், இவன் காலை இப்படி கழுவுறது அப்படின்னு எனக்கு நினைவு வருது. நான் உண்மையாகவே சொல்கிறேன், இவங்க காலை இப்படி கழுவுறது அப்படி. ஒருத்தர் வந்தார், பிரதர் நான் உங்கள் காலை கழுவி நீ என் காலை கழுவுங்க அப்படி. நான் சொன்னேன், போய் உன் காலை கழுவிட்டு வா, போய் உன் காலை கழுவி, உன் காலை பார்த்தாலே கையை வைக்க விருப்பம் இல்லை அப்படி. ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன் எங்களால் முடியாது. அப்படி தாழ்ந்து போக முடியுமா? தாழ்ந்து போவோமா? ஏசு கிறிஸ்துக்கு அந்த குணம் இருந்துச்சு. அந்த குணம் எப்படி எங்களுக்குள்ள எப்போ வரும் அப்படின்னா, அவர் எங்களுக்குள் வரும் பொழுது தான் அந்த இதே வரும். அது வரைக்கும் என்ன செய்யாது, எங்களுக்கு வரவே வராது. அதனால தான் ஏசு கிறிஸ்துவர் என்னை பின்பற்றுங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களை மாற்ற வேண்டும். அடுத்து இந்த அடுத்த வாசிங்கம்மா, இழுக்கப்பட்டு சிக்குண்டு. சிக்குண்டு சிக்குண்டு இந்த திருப்பூரில் ஒரு அவளுக்கு 2 குழந்தைகள் உண்டு. அவள் என்ன செய்கிறா, ஒரு 20 ரூபா நோட்டில் ஒரு பென்சில் எடுத்து அவட்டு ஃபோன் நம்பரை எழுதிட்டான். சும்மா இருக்கிற வாக்கில் இருந்து எழுதிட்டு நோட்டில் எழுதிட்டு அன்றைக்கி மளிகை கடையில் பொருளை வாங்குறா. ஒரு 3 நாள் கழித்து ஒரு கோலன் வருது, ஒருத்தன் பேசுகிறான். இப்படியே அடிக்கடி ஒவ்வொருத்தனாக பேசுகிறாங்க. திடீர்னு ஒருத்தன் பேசுகிறான், இவளுக்கு சொல்ல முடியாத அந்த சத்தம் கேட்குற நேரம் இவளுக்குள்ள ஒரு இழுக்கப்படுறா, அதை விரும்புகிறவளாக மாறுறா. அதுக்கு பிறகு சொல்கிறா, நீ வாட்ஸ்அப்பில் நேராக லைவாக வா அப்படி. அவன் வர்றான். அதுக்கு பிறகு அவன் சொல்கிறான், நான் உன்னை தனியாக சந்திக்கணும், ஒரு இடத்துக்கு வா அப்படி. வந்த பிறகு இவங்க சந்திக்கிறாங்க. அவள் சொல்கிறா, நான் உன்னோடய வந்துடுறேன் அப்படி. அவன் அப்போ அவன்கிட்ட விவரம் கேட்குறான். கேட்குற நேரம் அவள் சொல்கிறா, புருஷன் இருக்கான் வீட்டில், 2 குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொல்கிறா. அது பரவாயில்ல, நீ என்னோட வந்துடு அப்படின்னு. இப்போ என்னாச்சு போய் சேர்ந்துருச்சு. இது டபார்னு எல்லாத்தையும் விட்டுட்டு திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் மாதிரி பறந்துருச்சு. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு? ஒரு நம்பர் தான் எழுது. இதே போல் உங்கள் வாழ்க்கையில் இழுக்கப்படும் பொழுது நீங்கள் சிக்கிற ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதுதான், சிக்குவீர்கள். அடுத்து என்ன எழுதியிருக்கு? சிக்குண்டு சோதிக்கப்படு. சிக்கின பிறகு என்ன தான் புலம்புவீங்க, ஐயோ பிரதர் முந்தியே தெரிஞ்சிருந்தா இது நடந்திருக்காது. முந்தியே தெரியும்னா எங்கே போயிருக்கணும்? நீங்கள் முந்தியே தெரிஞ்ச யார்கிட்ட போயிருக்கணும்? தேவனாய கர்த்தர்கிட்ட போய், கர்த்தாவே இவன் மேலே எனக்கு விருப்பம் இருக்குது, இவன் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், எனக்கு சொல்லிதாங்கன்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சுருப்பார்? சொல்லி கொடுத்துருப்பார். இன்றைக்கி சிக்கிட்டு தவிக்கிற மக்கள் ஏராளம். 160% பார்த்தீங்கன்னா பேசும் பொழுது தற்கொலை செஞ்சுட்டா நல்லோம் பிரதர், என் வாழ்க்கையை முடிச்சுட்டா நல்லோம், நான் தற்கொலை செய்ய போகிறேன், எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு எந்த லைஃபே எனக்கு எதுலேயும் செட்டில்மெண்ட் ஆகலை, எல்லாம் வெறுத்து போய்விட்டு தற்கொலை செய்ய போகிறேன். இது எல்லாம் இதில் வர்றது எழுதியிருக்கு, சிக்குண்டு சோதிக்கப்படுதல். அடுத்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பின்பு இச்சையானது இப்போ இச்சையானது என்ன செய்தா? கற்பம் தரிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கற்பம் தரிச்சு பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். 10வது ஸ்டேஜ் மரணம் என்று சொல்லப்படுகிறது. இதை சுருக்கமாக சொல்றதா இருந்தால், உங்களுக்கும் பிசாசுக்கும் திருமணம் நடக்குது. யாரை திருமணம் முடிக்கிறீங்க? பிசாசு, பேயின்னு சொல்லுவோமே, பேயை திருமணம் முடிச்சிட்டீங்க. பேய்க்கு ஒரு குழந்தை கிடைக்காது, எப்படி இருக்கும்? இல்லை, பேய்ட்டு குழந்தை யாரு? ரொம்ப அமைதியாக ரொம்ப ஒழுக்கமாக இருக்குமா? அது மாதிரி தான் வேதம் இதில் தெளிவாக எழுதியிருக்கு. பாவம் வந்து நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. பாடல் பாடுவீங்க, சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்கு என்ன தான் இருக்கும்? ஒரு வெறுமை இருக்கும், ஒரு
கசக்கி பிழியப்படுகிற வாழ்க்கை காணப்படும், வேதனையாக இருக்கும். அப்போ வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்று ஏன் எழுதியிருக்கு அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு மரித்து போன மனிதன் எப்படி இருக்கிறானோ பாவத்தில் இருக்கிற மனிதன் அவன்ட எல்லா சென்சரும் ஆஃப் ஆகிடும். எவ்வளோ தான் வேதத்தை கேட்டாலும் எவ்வளோ தான் பிரசங்கத்தை கேட்டாலும் செத்த மனிதனை போல் அவன் காணப்படுவான். வருஷங்கள் அவன் பாடுகளோடு இருப்பான். அவன் சிறைப்பிடிக்கப்பட்டவனாய், கட்டுண்டவனாய், குருடாக்கப்பட்டவனாய், தனித்து விடப்பட்டவனாய், அனாதை போல தனித்து விடப்பட்ட நிலையில் காணப்படுவான். அவன் தவித்து கொண்டே இருப்பான் விடுதலுக்காக. அந்த நேரம் தான் பிசாசு வந்து சொல்லும், கொஞ்சம் நல்லா குடி. என்ன இந்த குடி? இதை குடி, கஞ்சா, ஹீரோயின், அபின் எதையாவது எடு, உன் மைண்டு வந்து ஆஃப் ஆகிரும். நல்லா நினச்சிங்க, இந்த பொடி வந்து ஆஃப் ஆகிரும். சிந்தனை என்ன செய்யாது? சிந்தனை என்ன செய்யாது? சில பேர் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் குடிச்சிடுவாங்க. தூக்கம் வரல பிரதர், அதனால் 4, 3ன்னு இவங்களே தீர்மானித்து போட்டுருவாங்க. மைண்ட் ஆஃப் ஆகுதா? மைண்ட் வந்து 24 ஹவரும் ஆக்டிவில் தான் இருக்கும். அதை ஆஃப் பண்ணவே முடியாது. அப்போ வேதம் சொல்லுகிறது இந்த மரணத்தில் இருந்தும் உங்களை விடுதலை செய்கிறது. பிதாவானவர் நித்திய ஜீவனுக்கு போகணும்னா 3 பிரதான காரியங்களை செய்கிறார். முதலாவது என்னது? பாவம், சாபம், மரணம். அல்லேலூயா. இந்த 3 ப்ராசஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியும்னு வேதம் சொல்லுகிறது. நிக்கோதேமுக்கிட்ட சொல்வார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவிட்டால் நீ எங்கே போக மாட்ட. நிறையா வயசு போன அம்மாமார் வீட்டில் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த காலத்தில் நான் 12 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு கீரை வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு கதை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நித்திய ஜீவனுக்கு போகுமா? நான் பட்டேன்டி பாடு, எனக்கு தான் தெரியும், உனக்காக பாடுகளை பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பாடுபட்டிருக்கீங்கம்மா? எல்லாரும் பட்ட பாடு. ஆனால் நித்திய ஜீவனை பற்றி ஏதாவது பாடு இருக்கா? நிறைய என்ன சொல்லுவாங்க, ஜெபிக்க வரவங்க என்ன சொல்லுவாங்க? ஜெபிக்க வரவங்க என்ன சொல்லுவாங்க பாஸ்டர்மார்ட்ட? ஒன்று வியாதி லிஸ்ட் இருக்கும், இல்லாட்டி பிரச்சனை லிஸ்ட் இருக்கும். யாரும் என்னத்துக்கு ஜெபிக்க வர்றதில்லை? என் மகன் நித்திய ஜீவனுக்கு போகணும்னு சொல்லி ஜெபிங்க பிரதர் அப்படின்னு ஜெபிக்க வருவாங்களா? யாரும் வந்திருக்கீங்களா? போயிருக்கீங்களா? போகிறதே கிடையாது. அப்போ தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறாரு? உங்கள் வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விடுதலை செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இது விடுதலை பெறணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வேதம் சொல்கிறது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் விடுதலை செய்தால் மெய்யான விடுதலை என்று சொல்லப்படுகிறது. சத்தியம் உண்மை உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லப்படுகிறது. உண்மைனா யாரு? உண்மைனா யாரு? இயேசு கிறிஸ்து. சத்தியம்னா அவர் தான். இந்த சத்தியம் உங்களை எதுலேருந்து விடுதலையாக்கும்னு சொல்லப்படுகிறது? இப்போ எதை தான் சொல்கிறாரு? சத்தியம், உண்மை பொய்யிலேருந்து உங்களை விடுதலை செய்யும். இந்த பாவன்றது வந்து ஒரு பொய்யான ஒரு காரியம். அது என்ன அப்படின்னா உங்களை சத்தியத்துக்கு நேராக கொண்டு போக விடாமல் பொய்யினால் உருவாக்கப்படுகிற ஒரு தன்மையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பொய் யாரை குறித்து சொல்லியிருக்காரு? யோவான் 8:44. இப்போ சத்தியம்னா இன்னொரு காரியம் இருக்குது. மத்தேயு 1:21 வாசிச்சிருங்க. சத்தியம் அப்படின்ற பகுதியை பார்க்கும், அது எதற்காக வந்தார்னு எழுதியிருக்கு. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இப்போ வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்ததின் நோக்கம் என்ன எழுதியிருக்கு? சத்தியம் வந்ததே அதுக்கு தான். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்னது? பாவத்திலிருந்து உங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாய் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார். அப்போ வேதம் சத்தியத்தை குறித்து இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கு. இப்போ பொய்யை பார்க்க போகிறோம். பொய்னா என்னன்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பொய்யின்ற கிரியைகளை சொல்லாங்க. பொய்னா என்னன்னு சொல்லணும், அது சீக்கிரமாக சொல்லுங்கள். யோவான் 8:44 அதை தியானம் பண்ணிவிட்டு வித்தவுட் செகண்டில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. தெரியாதுன்னு சொல்கிறவங்க ஒரு டீம் இருக்கலாம், இவன் பேசுகிறதே புரிய மாட்டேங்குன்னு ஒரு டீம் இருக்கலாம், இவன் எப்போ எங்களை விட்டுட்டு ஓடுவான்ற ஒரு டீம் இருக்கலாம். இப்படி பல டீம் ஆகிருப்பீங்க. ஒரு டீம் மாத்திரம் பதில் சொல்லுங்க. பொய்னா என்ன? அதை வாய்ச்சி பாருங்கள்.
8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்போ அதில் பதில் இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மாதிரி வந்துட்டீங்க. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, பரலோகத்துக்கு போயிடுவாங்க. சத்தியம் பொய்யின் ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லா காரியத்திலையும் ஜெயம் பெற முடியும். அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருக்கணும், சத்தியத்தில் நிலைச்சிருக்கணும். சத்தியத்தில் நிலைச்சிருக்கணும் என்னது? இப்படி ஒரு ஆளை பார்த்து சிரிக்கிறோம் இல்லையா, அது என்னது? என்ன சொல்லுவோம்? அது அக்கா எப்படி இருக்கீங்க, சோமா இருக்கீங்க அப்படின்னு வீட்டுக்கு வர்றாங்க. எப்படி சொல்கிறோம்? அக்கா எப்படி இருக்கீங்க, சோமா இருக்கீங்க. உள்ளுக்கு என்ன, எப்படா இது வீட்டை விட்டு போகும்? இது அன்பா வம்பா? சில நேரம் ரொம்ப ஒரு 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 சில சீரியல் டைம் இருக்குது, சீரியல் பார்க்குற டைம், அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வேகமாக சமைப்பாங்க. அப்போ தெரிஞ்சுக்கணும் அங்கே ஏதோ ஒன்று உட்கார போகுது, போய் டிவியில் உட்கார போகுது. மற்றவங்க நினச்சோம் அப்படியே அப்போ எவ்வளோ அம்மா ஸ்பீடாக சமைக்கிறாங்கன்னு. பார்த்தா ஒன்று டிவியில் உட்கார போகுது, இல்லாட்டி யாருக்காவது காலில் சட் பண்ண உட்கார போகுது. இப்போ இதுதான். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வசனத்தில் சத்தியத்தில் நிலைச்சிருக்கணும். அப்படின்னா நீங்கள் கேட்குற வார்த்தை நீங்கள் நிலைச்சிருக்க முடியலை, நிலைச்சிருக்கணும். ரெண்டு பகுதி இருக்குது. நிலைச்சிருக்க முடியலை அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது பிரச்சனை? என்ன இருக்குது? சத்தியம் இருக்கா, பொய் இருக்கா? சத்தியம் இருக்கா, பொய் இருக்கா? அப்போ பொய் இருந்தால் எப்படி நிலைச்சிருக்க முடியும்? பொய் இருந்தால் நிலைச்சிருக்கவே முடியாது. சத்தியம் இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்கிற என்ன அப்படின்னா, நான் இல்லாமல் உங்களால் எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். அப்போ அவர் இல்லாமல் விடுதலையோ அல்லது எல்லா காரியங்களும் எதுவுமே உண்மையாக நீங்கள் வாழ முடியாது. அப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா உங்களோட பார்வை, காதில் கேட்குறது, வாயில் பேசுகிறது, சிந்திக்கிறது எல்லாமே பொய் தான் இருக்கும். எல்லாமே பொய் தான் இருக்கும். அது புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்க தேவையில்லை. அது எப்படி பிரதர், நான் பொய்யே சொல்லலையே பிரதர் அப்படின்னு? அப்படி இல்லை, நான் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. போன பிறகு பாஸ்டர்கிட்ட போய் சண்டை போட்டுறாங்க. அவன் எங்களை அக்யூஸ் பண்ணிவிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டான். அப்படி நியாயப்பிரமாண போதகம்னு ஒன்று இருக்குது, டாக்ட்ரின், ஒரு தத்துவம். நியாயப்பிரமாண போதகர்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். உங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை குறித்து கண்டித்து உணர்த்த முடியும், வெளியே வர சொல்லி கொடுக்காட்டி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அதான் பரிசேயன்னு சொல்ல, மாயக்காரனே, விரிய பாம்பு அப்படின்னு திட்டுறாரு. ஒரு மனிதண்ட காரியத்தை சொல்லும்போது அவன் வெளியே வர்ற காரியத்தையும் சொல்லி கொடுக்கணும். நம்ம நீ பாவின்னு கையை நீட்டிடலாம், ஆனால் விடுதலை செய்கிறதுக்கு உதவி செய்யாட்டி பரிசேன்னு சொல்லி எங்களை கொண்டு போயிடுவார். அதனால் நான் உங்களை ஜட்ஜ்மெண்ட், நியாயம் தீர்க்கும்படியான ஒரு காரியத்தை நான் சொல்ல வரலை. உங்களை அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து செய்கிற காரியங்களை சொல்கிறேன். அப்போ வேதம் சொல்கிறது, இந்த பொய்யிலிருந்து உங்களை என்ன செய்வார் இயேசு கிறிஸ்து? சத்தியத்தை கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. உங்களை இந்த சத்தியத்தை கொண்டு வந்த பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ உங்களுக்கு இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு காலையில் நேற்று ஒரு நியூஸில் பார்த்தேன், 1600 கோடி பேருடைய பாஸ்வேர்டை திருடிட்டாங்க அப்படின்னு நியூஸ் ஹெட்டிங் போடுது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? இப்போ கிட்டத்தட்ட லாஸ்ட் கவுண்டிங் எத்தனை கோடி இருக்காங்க? அதாவது அதை கவுண்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி எண்ணிட்டு அப்புறம் பகலில் இன்னும் கொஞ்சம் கூடிக்கும். ஒரு சாதாரண ஒரு கணக்குன்னு ஒரு 840 கோடி பேர் தான் இருக்காங்க. இவன் இதில் என்ன எழுதியிருக்கான்? அப்போ நான் கேட்டேன், மீதியெல்லாம் கேலக்சியில் இருப்பாங்களோ? பொய் அப்படி தான் இருக்கும். அதை தான் வேதம் சொல்கிறது. அப்போ இந்த ஒழுங்கின்படி உங்களை பொய்யிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை செய்யும் பொழுது சத்தியத்துக்குள்ளே வந்து விடுவீர்கள். சத்தியத்துக்குள்ளே இருக்கும் பொழுது சத்தியத்தில் வர்ற வார்த்தைகள், அவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தையை உங்களால் ஈஸியாக நிறைவேற்றி கொண்டே போகலாம். எல்லாம் நிறைவேறிக்கிட்டே இருக்கும்.
ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அவர் உங்களோட படகுல பிரயாணப்படுற தேவன். என்ன நடந்தாலும் சரி உங்களோட அவர் இருப்பார், யார் கைவிட்டாலும் சரி. அப்போ வேதம் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலை செய்தால் மெய்யான விடுதலை, சத்தியம் உங்களை விடுதலை செய்தால் மெய்யான விடுதலை. அப்போ அப்படின்னா இந்த விடுதலைக்கு காரணமாக என்ன அப்படின்னா வார்த்தையை நிறைவேற்றுறது. நல்லா வச்சுக்கோங்க, நல்லா கவனமாக கவனிங்க. வார்த்தையை நிறைவேற்றுறது தான் விடுதலை. வார்த்தையை நிறைவேற்றணும். யாரோட வார்த்தையை நிறைவேற்றணும்? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வார்த்தையை சொல்வார். யோசேப்புக்கு ஒரு பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. யோசேப்புக்கு எதிராக அங்கே யாருமே பேச இயலாது. பேலஸில் உள்ளவர் எவனும் பேசுனா கிங்கிட்ட பேசுனா வெட்டி கொண்டுருவாங்க, என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. யோசேப்பு தாராளமாக எது வேணும் செய்யலாம். ஆனால் யோசேப்புக்குள்ள பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியால் அவர் என்ன சொல்கிறாரு? இந்த பாவத்தை குறித்து என்ன சொல்கிறாரு? அந்த தேவனை முதலாவது சொல்லுது, இவருக்கு விரோதமாக நான் எப்படி துரோகம் செய்வேன்னு சொல்லு. அப்போ சத்தியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா சத்தியம் உங்களை விடுதலையாகும். இன்னைக்கு போயிட்டு சிக்கிறதுக்கு காரணமே, நிறைய வம்பில் பிரச்சனை பாவத்தில் சிக்கிறதுக்கு காரணமே சத்தியம் உங்களுக்குள்ள இல்லாத காரணம். அப்போ சத்தியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்வாரா? போதித்து டீச் பண்ணி நடத்துவார், போதித்து நடத்துவார்னு சொல்லப்படுகிறது. அடுத்து வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை நீங்கள் பெறும் பொழுது இந்த விடுதலைக்கு முதலாவது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை அனுப்புவார். நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு, விசுவாசம் ஒன்று இருக்கு. நம்பிக்கை எப்படி உண்டாகுது? நம்பிக்கை எப்படி உண்டாகுது? பல காரியங்கள், செய்திகளை கேள்விப்படுறோம், பல இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு, அதாவது அவைகளை சேர்த்து ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு எங்களை நம்பிக்கையை கொண்டு வருது. ஆனால் விசுவாசம் என்ன, அது எப்படி வருது? வார்த்தைனால தான் வரும். அவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார். விசுவாச தோக்கிறவரும் யாரு? முடிக்கிறவரும் அவர் தான். விசுவாசம் அவர் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். மற்றபடி எங்களால் என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. நான் ஆரம்பத்தில் டிரைவிங் கற்றுக்கொண்ட பிறகு எங்கேயாவது வாகனத்தை மோதி சரியாகவே டிரைவிங் பண்ண தெரியாது. நான் முதலாவது என்ன செய்வேன், இறங்கி போய் அவனோட சண்டை போடுவேன். என்ன சண்டை அப்படின்னா, நீ தாண்டா மோதுன அப்படின்னு. சுற்றி உள்ளவங்கெல்லாம் கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கடா, நீ தானேடா மோதுன அப்படி. என்னோட வந்தவனே சொல்லுவான், ஏன்னா பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு, நீ பேசாமல் இரு, நான் ரவுடி தானே பண்ணிட்டு தான் போவேன் அப்படி. அப்போ இந்த மாதிரி ஒரு முட்டாத்தனமாக நடக்கிற ஒரு பண்பு வந்துச்சு. ஏசு கிறிஸ்துவை என்னைக்கு ஏற்றுக்கிட்டோனோ அந்த டிரைவிங் கூட கிளியர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சில பேருக்கு சமைக்கவே தெரியாது. எவ்வளோ சமைச்சாலும் வீட்டில் என்ன நடக்கும், எவ்வளவோ யூடியூப்பில் பார்த்து சமைப்பாங்க. நம்ம வீட்லேயும் அப்படி தான், நம்ம ஒய்ஃப் சமைப்பாங்க யூடியூப்பில் பார்த்துட்டு. நானும் மகனும் இருக்கோம் லேபில் உள்ள எலிங்க மாதிரி. முதல் ட்ரையல் யார் சாப்பிடுவா? செக் பண்ணுறது நான் சாப்பிடுவேன். முதல்ல நான் எப்படி சரியாக இருக்கேன் செக் பண்ணிவிட்டு பிள்ளைங்க சாப்பிடுவோம். இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பிறகு உங்களோட லைஃப்பில் உள்ள எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுப்பேன். எங்கள் அப்பா ஒரு ஸ்தாபனம் இருந்துச்சு. அப்போ ஒரு மகன் 12 கிலோ பெப்பர் கொண்டாந்தான், மிளகு. அப்போ என்கிட்ட வந்து சொன்னால், அங்கிள் 10 கிலோவுக்கு பில்லை போட்டு 2 கிலோவுக்கு வேறு பணத்தை தந்துருங்க. அப்போ நான் யார் விட்டு இது பொருள்லாம் யார் விட்டுறா அப்படின்னு கேட்டேன். அம்மா விட்டுதான். அம்மா விட்டு வேறு யார்கிட்ட பிறகு எனக்கு திருட கிடைக்கும், கொடுங்க பில்லை போட்டு கொடுங்க. நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் இங்கே செய்ய மாட்டேன்டா, திருட்டு வேலைலாம் இங்கே ஆகாது அப்படி. அப்போ அவன் சொல்கிறான், இதை எடுத்துக்கிட்டு வேறு இடத்துல நான் கொடுத்துட்டு போயிடும், நீ பார்த்துக்கிட்டுரு அப்படி. அப்போ நான் யோசித்தேன், பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுன்னா இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு. கர்த்தர்கிட்ட ஜெபிச்சேன், கர்த்தாவே நான் என்ன செய்ய எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கொடுங்க, இந்த மரம் மண்டைக்கு ஒன்றுமே புரிய அப்படி. நான் பாவமும் செய்யக்கூடாது, வந்த பொருளையும் விடக்கூடாது. அப்போ கர்த்தர் ஒரு ஆலோசனை கூறினார். அந்த பில்லில் திருட்டு பில்லுன்னு எழுது இங்கிலீஷில், அதை அப்படியே திருட்டு பில்லுன்னு இங்கிலீஷில் எழுதிட்டு அவன்கிட்ட 2 கிலோ மிளகுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு 10 கிலோவுக்கு பில்லை போட்டு கொடுத்து அனுப்பிவேன். இது கொண்டு போயிட்டான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், உங்கள்கிட்ட தாண்டா நீ பொருளே கொண்டாடுவேன், எனக்கு திருடவும் ஈஸியாக இருக்குது. கொண்டு போயிட்டான். வீட்டுக்கு போயாச்சு. அம்மா என்ன செய்கிறாங்க, அடே நான் ஸ்கேல் பண்ணி தானேடா 12 கிலோ அனுப்புனேன், 2 கிலோ விட்டுட்டியாடா அப்படி. இல்லை நான் எடுப்பேன், அம்மா ஓம் புள்ள தானே.
உன் பிள்ளை அப்படி செய்யுமா, என்னை பற்றி உனக்கு தெரியும். அந்த அம்மா பில்லை பார்த்தேன், என்னடா இதில் என்னமோ எழுதியிருக்காங்க இங்கிலீஷில்னு பக்கத்து வீட்டில் போய் கேட்டிருக்கான். அவன் சொல்லியிருக்கான் இது கள்ள பில்லுன்னு எழுதி வச்சுருக்கான். கள்ள பில்லை கொடுத்துட்டு கள்ள பில்லுன்னு வேறு எழுதியிருக்கான்டா பாவிகளை. ஊரே திரண்டு வந்துருச்சு வீட்டுக்கு. நம்ம ஸ்தாபனத்தில் வந்து சத்தம் போட்டுக்கு நிற்கிறாங்க. வைக்க மாட்டோம், கொளுத்த போகிறோம், அப்படி இப்படி. நீ சத்தம் போடாமல் வந்து உட்காரு, உட்காரு அப்படின்னு உட்காந்த பிறகு அந்த அம்மாட்ட சொன்னேன், உன் மகன் தான் 2 கிலோ திருடினான், அவனை வர சொல்லு. அவன் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு பிறகு அந்த அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ உண்மை உள்ள ஒரு மனுஷனை நான் என் வாழ்க்கையில் பார்த்தே கிடையாது. அந்த ஊரில் இப்போ என்ன சொல்ல போகிறேன், இங்கே தான் பொருள் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திட்டு வாங்குறீங்க தானே, பிளேட்டை ஒழுங்காக கழுவாது, வீட்டை கூட்டாது, எல்லாம் திட்டு. சில பாய்ஸுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அது அப்படியே ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கு கோயில் மாடு மாதிரி. திட்டு வாங்குறீங்களா, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரம் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. உங்களை எல்லாத்துலையும் உயர்த்துவார், கனம் பண்ணுவார். சர்ச்சில் கூட முன்னுக்கு எடுக்க மாட்டாங்க. ரவுடிஸை முன்னுக்கு எடுப்பாங்களா? A+ எல்லாம் இருக்கா இங்கே? A+ எல்லாம் என்ன பிரதர், Z+ எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? எடுத்தால் அருவாள், ஓடினா பட்டயம். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பொய்யிலிருந்து உங்களை என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்து விடுதலை செய்வார். அல்லேலூயா. இந்த விடுதலை எல்லாம் பரிபூர்ணமான பிறகு யோவான் 6:44-45 வாசிப்போம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். அடுத்து 20:31 வாசிங்க. யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகளை எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் யார்கிட்ட தான் நீங்கள் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டுமா? யார்கிட்ட கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும்? பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களோட ஜெபம்லாம் யார்கிட்ட தான் கேட்கணும்? பரமண்டலங்களுக்கு பிதாவேன்னு சொல்லப்படுக. அடுத்ததான் சொல்லப்படும், பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்களா? சினிமா பார்த்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. காலையிலேருந்து சண்டையை போடுறது, பாயை விரிச்சிட்டு அல்லேலூயா அல்லேலூயா அந்நிய பாசை என்னென்னமோ பாசையெல்லாம் வரும். குஜராத்தி, ஹிந்தி, தெலுங்கு, ஒரியா எல்லாம் வந்துடும். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் கேட்டு கற்றுக்கொள்ளணும். நீங்கள் யார்கிட்ட தான் போகணும்? பிதாவினிடத்தில். இந்த ப்ராசஸில் இப்படியே நடந்துக்கிட்டு கடைசியாக வேதம் சொல்கிறது. இந்த வேதம், இந்த பரிசுத்த வேதாமை எதுக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, 20:31 என்ன எழுதியிருக்கு? வாசிங்க பாப்போம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாமை எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது? நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்களோட இந்த பிதாவுடைய சித்தம் ஒவ்வொன்றா நிறைவேறி கடைசியாக நீங்கள் இந்த பூமியிலிருந்து பிதாவின் சித்தம் வரணுன்னு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீங்கள் எங்கே போயிடுவீங்க? அழிவில்லாத பேரின்பம் நிறைந்த, மகிமை நிறைந்த, பரிசுத்தவான்கள் நிறைந்த உன்னதமான தேவனுடைய ஸ்தலத்துக்கு போயிடுவீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை தெரிவு செஞ்சுருக்காரு. எனக்கு கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், தங்கம் வேணும், நிறையா இருக்குது. அது பெரிய லிஸ்ட்டு. அதை நான் பற்றி பேசலை. இன்றைக்கி உங்களுக்கு எதை பேசியிருக்கு அப்படின்னா, பிதாவுடைய சித்தம். அப்போ உங்களோட வாழ்க்கையில் இந்த நிறைவு வந்து உங்களை எங்கே கொண்டு போகும் அப்படின்னா, பிதாவுடைய சித்தம் எங்கே கொண்டு போகணும்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அங்கே போக விருப்பம் இல்லையா? சவுண்டெல்லாம் அப்படியே லோவாயிடுச்சு.
ஏன் கர்த்தாவே அந்த நோவாவின் காலத்தில் மாதிரி 900 வருஷம் என்னை படைக்கலை? நோவாவுக்கு மாத்திரம் 900 வருஷம் வாழலாம், நம்மளுக்கு ஏன் 60-70 டப்புன்னு போயிடுது? அப்படி தானே? இங்கே தான் இருக்கணும். ஆனால் வேதம் சொல்கிறது பிதாவுண்ட சமூகத்தில் நான் ஒரு நாள் நான் நினச்சேன், நான் போனேன்னா என்ன செய்யணும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது எது அப்படின்னா, இந்த யோனாவை போய் கண்டு சந்திக்கணும். ஏன் யோனா உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, யோனாவும் தேவனாய கர்த்தரும் ஒரு தகப்பனும் மகனும் போல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்லுவார், எனக்கு கோபம் வரும், எனக்கு அப்படி தான் வரும். பேசுகிறதெல்லாம் பார்த்துறீங்களா? அவரை போய் கண்டு எப்படிடா இவ்வளோ பெரிய ஐக்கியத்தை வச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்கணும். எந்த ஆசை. இதே போல் உங்கள் உள்ளத்தில் என்ன வரணும்? அந்த ஒளியாய் வழியாய் சத்தியமாய் எகோவாய் சாரோன் ரோஜாவாய் பள்ளத்தாக்கில் லீலி புஷ்பமாய் இருக்கிறவரை நான் முகமுகமாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு தான் அவங்க எல்லாத்தையும் அழைச்சிருக்கார். கண்களை மூடி ஜெயிப்போமா? ரைஸ் ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு பேசி கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தை தேவனுடைய தாசன் மூலமாக வெளிப்பட்டது. பிதாவினுடைய சித்தம் செய்ய வேண்டும். ஆனால் பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கு கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கர்த்தர் அது வேத வசனத்தில் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். இதுதான் என்னுடைய சித்தம், இதுதான் என்னுடைய சித்தம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிற வேளையிலே தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அநேக சம்பவங்களை சொன்னார்கள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறது அந்த காரியங்கள் தான். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை. அந்த இச்சையை குறித்து நாம் சிந்தித்தோம். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இதுக்கு நம்ம ஒரே வழி, இயேசு தான் வழி. பிதாவு தான் நமக்கு ஒரே தேவனாக இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் நாம் போகும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய பகுதி உண்டு, கர்த்தர் செய்ய வேண்டிய பகுதி உண்டு. நாம் செய்ய வேண்டிய பகுதியை நாம் செய்யும்போது கர்த்தர் அவர் செய்ய வேண்டிய பகுதியை சரியான நேரத்திலே அவர் செய்து நம்மை அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஊழியக்காரர் ஜாஷுவா அவர்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெதுவாக பேசினாலும் காரமாக சாரமாக ஆண்டவரே, வாழைப்பழத்திலே ஊசி இறக்கிறது போல ஆண்டவரே அந்த வார்த்தைகள் வந்ததை குறித்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். ஆண்டவரே, இப்படி மென்மையாக பேசக்கூடிய ஒரு நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீர் பேசி கொண்டிருந்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் செய்கிறவர்களாய் இருக்க தேவன் நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை, பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் பன்மடங்காய் அவருடைய ஊழியங்கள் பலுகி பெருக தேவன் நீர் கிருபை செய்வீராக. வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். கன மகிமை துதியெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.